கர்வ் ஐசியோட ஃப்ரண்ட் ஃபாஸியை பார்த்துட்ருக்கீங்க. சில இடத்துல வந்து க்ரோம் டச்சஸ் கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்குது, அப்புறம் 360 கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லெவல் 2 ஏடாஸ் இருக்குது. லோவர் கிரில் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒய்டான ஏர் இன்டேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நல்ல வெர்டிக்கலாக ஸ்டாக் பண்ணப்பட்ட ஹெட்லாம்ப் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் ப்ளஸ் வந்து ஃபாக் லாம்ப் யூனிட் வந்து ஒரே யூனிட்டில் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து எல்இடி டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து ஒரு ஃபுல் வித் யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பேஷ் வந்து சென்டர் ஆஃப் த கிரில்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18 இன்ச் ஏரோ ஸ்டைல்டு வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ப்ளஸ் இந்த வண்டியில் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. அது வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஏன்னா சைட் ப்ரொஃபைல் அந்த பாடியோட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 கேமரா சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓஆர் விம்ஸ்க்கு கீழே வந்து கேமராஸ் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கூப்பே, இந்தியாவில் வச்சு ஃபர்ஸ்ட் மிட் சைஸ் எஸ்யூவி கூப்பே வந்து இதுதான் மாஸ் மார்க்கெட் எஸ்யூவி கூப்பே. ஸோ டெயில் லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுவும் ஃபுல் வித் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் பேஜிங் வந்து அப்படியே டெயில் கேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டெயில் கேட் வந்து ஜெஸ்டர் கண்ட்ரோல், அதாவது ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த டெயில் கேட் வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரு. அப்புறம் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூவி கூப்பே டிசைன் இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் வந்து 500 லிட்டர்ஸுங்க, ரொம்ப ராஜான பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ வந்து இந்த டாடா கர்வ் ஐசியோட இன்டீரியர் பார்த்துருக்கீங்க. பர்கண்டி இன்டீரியர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 feet 1 inches, அவருக்கு வந்து ஹெட்ரூம் வந்து போதுமாங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹெட்ரூம் வந்து அடிப்படுது. பட் ஓகேவாக இருக்குது அவர் ஹைட்டுக்கு. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் அட்ஜஸ்டபிலிட்டி, 6-way பவர் அட்ஜஸ்டபிலிட்டி வந்து டிரைவர் சீட் மட்டும் இருக்குது. அப்புறம் டேஷ்போர்டோட ஃபினிஷு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமாக சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூல் க்ளோ பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கப் ஹோல்டர்ஸ் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12.3 inch டஸ்கிங் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேவிகேஷன், வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டியோட. அப்புறம் ஒரு 10.25 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வீல் வந்து லெதர் டாப் ஸ்டீரிங் வீல், அதில் வந்து பார்த்திங்கன்னா இலுமினேட்டட் லோகோ கொடுத்துருக்காங்க, டாட்டா லோகோ நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து இஎஸ்பி இருக்குது, இபிபி இருக்குது ஆட்டோ ஹோல்டோட. அப்புறம் 3 ரைட் மோட்ஸ் இருக்குது, ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட் மோடு. அந்த டயல்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் நெக்ஸானில் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு புது 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோலு, அப்புறம் ரெகுலராக நெக்ஸானில் இருக்கிற 1.2 லிட்டர் ரெவோட்ரான் பெட்ரோலு, அப்புறம் ஒரு 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வண்டியில். இந்த வண்டி இப்போ லான்ச் பண்ணலங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஓப்பனிங் பார்த்துட்ருக்கீங்க. சன்ரூஃப் வந்து நல்ல லார்ஜான சன்ரூஃப். இந்த கூப்பே ரூஃப் லைன் வந்து கொடுத்துருக்கிறதுனால சன்ரூஃபோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இவங்களால கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த வண்டியோட இன்டீரியர் ஸ்பேஸும் இருக்குது. பர்கண்டி ஃபினிஷ் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியலோட ஃபினிஷ், பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து நீங்கள் சைட் டோர் பேனல்ஸில் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வண்டியில் ஒரு 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம், 320 watt ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்டீரியர் மெயினாக வந்து ரியரில் வந்து ரூம் பார்த்துட்ருக்கீங்க. லெக் ரூம் வந்து இப்போ வந்து டிரைவர் சீட் போதுமாங்களுக்கு பின்னாடி தான் தள்ளி போட்டிருக்காங்க. லெக் ரூம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஹெரிட் இருக்குது. அதே மாதிரி தான் ஹெட் ரூமும். பட் ஸ்டில் அந்த பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியுது ஹெட் ரூம் வந்து லைக் அது இல்லைனா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் வந்து ஒரு சின்ன சென்ட்ரல் டனல் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் லெக்கை வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃப்ளோர்லேயே வந்து வச்சுக்கலாம், நடுவில் உட்காரலன்னா. அப்புறம் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஈவன் USB Type-C சார்ஜிங் போர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் ஆம்ரெஸ்ட்டு வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கர்வ் ஈவியை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து இதுக்கும் ரெகுலர் கர்வ் ஐசிக்கும் வந்து ஃப்ரண்ட் ஃபாஸியால் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது க்ளோஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஜஸ்ட் இப்போது நீங்கள் பார்த்தது வந்து டாடா கர்வ் ஐசி. ஸோ இந்த வண்டி வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா செப்டம்பர் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி லான்ச் ஆகும்போது சீக்கிரம் லான்ச் ஆக போகிற சிட்ரோவன் இப்போது ஆல்ரெடி ஷோகேஸ் பண்ண இந்த பசால்ட் மிட்சைஸ் எஸ்யூவி போட டைரக்ட் ரெவலாக இருக்க போகுது. சிட்ரோவன் பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ சீக்கிரம் கொண்டு வரேன். ஸோ இந்த டாடா கர்வ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 என்ஜின்ஸ் சொன்ன மாதிரி டீசலில் வந்து 7 speed DCT ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அதாவது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் டூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். அதை வந்து டாட்டா வந்து DCAன்னு சொல்லுவாங்க. பேடல் ஷிஃப்டர்ஸோட ஃபங்க்ஷனோட இருக்குது. அப்புறம் 6 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது இந்த வண்டியில். ஸோ ஒரு எக்ஸ்பான்சிவான ரேஞ்சு. ப்ரைஸஸ் வந்து ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 11.5 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து 1.2 லிட்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இருக்கிறதுனால. அதுக்கு மேலே வந்து இந்த புது 1.2 லிட்டர் GDI பெட்ரோலை வந்து பொசிஷன் பண்ணுவாங்க. அது வந்து 125 PS மேக்ஸிமம் பார் 225 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் நெக்ஸானில் இருக்கிற அதே டீசல் என்ஜின் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க
பண்ணியிருக்காங்க போல். ஏன்னா அதோட நேம் மாற்றிருக்காங்க கிரியோ ஜெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் வந்து இன்னும் அவங்க சொல்லலை. பட் அந்த இன்ஜினும் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா கர்வ் ஈவியை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வருது, நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற மிட்சைஸ் எஸ்யூவிஸையும் வந்து ரைவல் பண்ணுது. ஏன்னா 4.3 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்ல லார்ஜான பூட் ஸ்பேஸ், சஃபிஷியண்ட்டான போதுமாங்கிற அளவுக்கு வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. See you all again. Take care.